விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். குடியரசுத் தலைவருடைய அந்த குறிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டித்திருக்கிறார். அரசமைப்புடைய நிலைப்பாட்டையே தகர்க்க முயற்சி அப்படின்னு தன்னுடைய கண்டனத்துல பதிவு செஞ்சிருக்கார். உங்களுடைய முதற்கட்ட கருத்து? நமது அரசியல் சாசனம் 143 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் பல்வேறு வகையான அதிகார எல்லைகள் இருக்கின்றன. உச்ச நீதிமன்றத்தின் அதிகார எல்லைகள் வரம்பற்றவை. அதுல அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் என்பது முக்கியம். யாருக்கு வேண்டுமானாலும் அவர்கள் ஆலோசனைகள் சொல்லலாம். அதுல 143 கீழே பிரசிடென்ட் இந்த தீர்ப்பு பற்றிய பல கேள்விகளை குடியரசுத் தலைவர் கேட்டிருக்கிறார். கேள்விகளை கேட்பதற்கு குடியரசுத் தலைவருக்கு உரிமை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயம், அதாவது கவர்னர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இதுல காலக்கெடு நிர்ணயம் என்பதுதான் உச்ச நீதிமன்றம் செய்திருக்கிற ஒரே விஷயம். அரசியல் சாசனத்துல எந்த திருத்தமும் செய்யல. காலக்கெடுவே இல்லாம ஒரு விஷயத்தை எப்படி நிலுவையிலே வச்சிருக்க முடியும் என்பதுதான் கேள்வி. இப்போ பிரசிடென்டோட 14 கேள்வியில ஒரு கேள்வி அப்படியான காலக்கெடு நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. என்ன காரணம்னா, நமது அரசியல் சாசனம் கேஸ் லா பேஸ்டு சாசனம், அதாவது காமன் லா என்று சொல்வார்கள். சட்டம் இயற்றுபவர்கள் பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும். அவர்கள் இயற்றுகிற சட்டங்களை விட உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ கொடுக்கிற சட்ட வியாக்கியானங்கள் உயர்ந்தவை. இதுதான் இதோட அடிப்படை தாற்பயம். கேஸ்லா தான் உயர்ந்தது. லெஜிஸ்லேட்டிவ் லா இன்ஃபீரியர் டு கேஸ்லா. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அரசியல் சாசனம் as soon as possible என்கிற வார்த்தை பிரயோகம் அதுல இருக்கு. as soon as possible என்பதற்கான விளக்கம் இல்லை. அப்ப நம்ம ஒரு சாதாரண ஆளா நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம்? as soon as possible எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக. நான் இன்னைக்கு ஒரு மனு போட்டேன்னா எனக்கு சாயந்தரமே அதற்கான விடை தெரியணும். இதுதான் காமன் மேன் எதிர்பார்ப்பது. அப்படி சாயந்தரமே விடை கூற முடியாது. அப்போ அதற்கான ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட வேண்டும். இந்த காலக்கெடு நிர்ணயத்துல ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயம், கூடவே பிரசிடென்ட்டுக்கும் காலக்கெடு நிர்ணயம், இந்த விஷயத்தை மத்திய அரசு நெருடலாக பார்க்கிறது. ஆனா அது தவறு. என்ன காரணம்னா, நாளைக்கு மத்திய அரசு அனுப்புகிற ஒரு விஷயம் அதுக்கும் காலக்கெடு நிர்ணயமே இல்லாம இருந்தாலும் ஒரு குடியரசுத் தலைவர் அவர் அரசுக்கு வேண்டாதவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அதாவது ஒரு குடியரசுத் தலைவர் அவரது பதவி காலம் முடியல, ஆனா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு. ஜெயில் சிங் காலத்துல அப்படிதாங்க ஆச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. ஜெயில் சிங் பதவி நீடிக்குது. ஜெயில் சிங் பல கேள்விகளை எழுப்பினார், நிறைய விஷயங்களை நிலுவையிலே வச்சிருந்தார். அப்போ ஒண்ணுமே செய்ய முடியாம போயிடும். அப்ப குடியரசுத் தலைவருக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயம் தேவைப்படுகிறது. இந்த ரெஃபரன்ஸ் ஒரு வகையில எல்லாருக்கும் தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பிரசிடென்டோட எல்லா கேள்விகளுக்கும் உச்ச நீதிமன்றம் சரியான விடை கூறும். அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அப்போ முதலமைச்சர் எழுப்புகிற இந்த கேள்விகளின் நியாயங்கள் அப்போதுதான் நமக்கு புரிய வரும். இப்போது இது அரசியலாக மட்டும்தான் பார்க்கப்படும். ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் குடியரசுத் தலைவருக்கே உச்ச நீதிமன்றம் காலக்கெடு விதிக்குது. நம் நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே ஜெகதீப் தன்கரும் கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதைத் தொடர்ந்து தற்போது குடியரசுத் தலைவரும் கருத்துக்களை கேட்டிருக்கிறார். இவ்வாறான நகர்வுகள் எதை நோக்கி இட்டு செல்லும்னு பார்க்கலாம் திரு தராசு ஷியாம்? இந்த நாடு சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதைத்தான் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு உணர்த்துகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு கீழமை ரீதியிலான ஒரு அமர்வு கொடுத்ததா? 2 ஜட்ஜஸ் தான். ரிவ்யூ பெட்டிஷன் போடலாம், ஆனா இது வரைக்கும் போடல. ரிவ்யூ போட்டு அதுக்கு பிறகு கியூரேட்டிவ் சைடுக்கு போகலாம். மறுசீராய்வுக்கும் மேல இன்னொரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும் கட்டற்ற அதிகாரங்கள் இருக்கின்றன, வரம்பில்லாத அதிகாரங்கள் இருக்கின்றன. எனவே அடுத்த சைடுக்கு போயிருக்கணும். தீர்ப்பு வெளிவந்து இவ்வளவு நாள் கழிச்சு போகல. ஆனா இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது யார்? ஆளுநர். ஆளுநர் அவர் பல்வேறு நோக்கங்கள், அவருக்கே உரித்தான ஹிடன் அஜெண்டா எல்லாவற்றையுமாக சேர்த்து தான் அவர் நிலுவையில வைத்தாரு. நம்ம ஆளுநர்னு இல்லைங்க, இந்தியா முழுவதும் எதிர்கட்சியில் ஆளுகிற மாநிலங்களில் இருக்கிற பல ஆளுநர்கள், இந்த ஆட்சின்னு இல்ல, பிஜேபி ஆட்சி மட்டும் இல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இப்படிதான் இருந்தது. அப்போ இதற்கான ஒரு கடிவாளம் தேவைப்படுகிறது. கடிவாளம் என்பது காலக்கெடு நிர்ணயம் தான். காலக்கெடு நிர்ணயம் போடுவதில் தவறு கிடையாது. ஆனாலும் கூட இது ஒரு வகையில் நல்லது. காரணம், பொதுவாக அரசியல் சாசனத்துக்கு நிறைய விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. அந்த விளக்கங்களுக்கான விடை இப்போ உச்ச நீதிமன்றம் தெளிவாக கொடுக்கும். உச்ச நீதிமன்றம் சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
நன்றி திரு தராசு ஷாம் இணைப்பில் வந்தமைக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.